ஓம் சாந்தி. தாதி பிரகாஷ் மணிஜியினுடைய அமிர்த வாக்கியம். வெற்றி மாலையில் நாம் வர வேண்டும் என்றால் நமக்கு நாமே பரீட்சை பேப்பர் சூக்ஷ்மமான சோதனை செய்து சுய மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே தனக்குத்தானே நம்ம கேட்கணும். நாம் யார்? நாம் இறை மாணவர்கள், நாம் ராஜயோகிகள், நாம் விஸ்வ சேவாதாரிகள், உலகத்திற்கே சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்தவர்கள். நாம் பிராமணர்கள், பிராமணர்களிலிருந்து பூஜைக்குரிய தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே பாபாவை பின்பற்றக்கூடியவர்கள். மேலும் நாம் அனைவரும் எல்லைக்கப்பாற்பட்ட தியாகிகள், சந்நியாசிகள். அதனால்தான் நமக்கு ராஜ ரிஷி, தபஸ்வி என்று கூட பெயர் உள்ளது. இப்போ இவ்வளவு சுவமான்கள், இவ்வளவு சுய பெருமைகள் நமக்கு உள்ளன. இப்போ நம்முடைய கடமை என்ன? நம்முடைய பொறுப்பு என்ன? நம் ஒவ்வொருவருடைய மிக பெரிய பொறுப்பு என்னவென்றால், சுய மாற்றத்தின் மூலம் உலகத்தை மாற்றமடைய செய்வது மிகப்பெரிய பொறுப்பாகும். இந்த நேரத்தில் பாபா நம்ம அனைவருக்குமே இந்த செவிங்கை தான் கொடுக்கின்றார். நம்முடைய படிப்பின் கடைசி பேப்பர் எது? நம்முடைய படிப்பினுடைய கடைசி பேப்பர் நாம் ஒவ்வொருவரும் கர்மாத்தீத்த நிலையை அடைந்து பாஸ் வித் ஆனர் ஆக வேண்டும். எல்லா பாடங்களிலும் நாம் தேர்ச்சி அடைந்து முதன்மை நிலை அடைய வேண்டும். எப்போ நாம் நம்முடைய ஒவ்வொரு கடைசி நேரத்தினுடைய பரீட்சை பேப்பரை நம்ம பாஸ் பண்ணுறோம், அதனுடைய ரிசல்ட் வெற்றி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெற்றி மாலையில் வெற்றி ரத்தினமாக நம்ம ஆகணும். அப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பு பாபா நம்ம கையில் கொடுத்துருக்க. அப்போ நமக்கு நாம கேட்கணும், நான் யாரு? நான் சாதாரண ஆத்மா அல்ல, நான் பரமபிதா பரமாத்மாவினுடைய நேரடியான குழந்தை. இவர்கள் என்னுடைய பரிவாரம். பரிவாரத்தில் சகோதர சகோதரிகள் அனைவரும் ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கின்றோம். நம்முடைய படிப்பில் எத்தனை பாடங்கள் உள்ளது, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே நம்ம செக் பண்ணோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பாடத்திலும் நான் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கேன், எந்த அளவுக்கு நான் கவனம் கொடுக்கிறேன். இந்த சுய சோதனை செய்வது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுல முதல் பாடம் என்ன? சுய சோதனை பண்ணணும். நம்முடைய புத்தியில் ஞானத்தினுடைய எல்லா கருத்துக்களும் என்னுடைய புத்தியில் தாரணை ஆகி உள்ளதா? அதாவது தாரணை ஆகி உள்ளதான்னா அர்த்தம் என்ன? தேவையான நேரம் பாபா கொடுத்த இந்த ஞானமானது நாம தேவையான நேரத்துல அதை அப்ளை பண்ணி பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடை. ஞானி து ஆத்மா. ஞானி து ஆத்மானா ஞானத்தின் ஆதாரத்தில் தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்பவர்கள். புத்தியில ஞானமானது நிறைஞ்சிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ புத்தியில ஞானமானது நிறைஞ்சிருக்கோ, அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், பல்வேறு சூழ்நிலை வந்தாலும் ஞானத்தின் ஆதாரத்தில் நாம் அதை எதிர்கொள்ளுவோம். அப்போ நான் எந்த அளவுக்கு எதிர்கொள்றேன்? இது முதல் சோதனை, முதல் பாடத்தினுடைய முதல் சோதனை. இரண்டாவது பாடம், யோகத்தினுடைய நிலை எப்படி உள்ளது? பாபாவுடைய நினைவு எந்த அளவுக்கு இருக்கின்றது? அதாவது அன்பு, பாபா மீது அன்பு, லாபம் நஷ்டம், மனநிலை, மகிழ்ச்சியான மனநிலை, துக்கமான மனநிலை, வேறுபாடான மனநிலையில் பாபாவுடைய நினைவு எப்படி இருக்கின்றது? பாபாவுடைய நினைவுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன்? பாபாவினுடைய அன்பில் மூழ்குவதற்கு நான் என்ன பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றேன்? இப்படி நாம யோகத்தினுடைய பாடத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சோதனை செய். முதல்ல நம்ம ஞானத்தினுடைய தாரணை புத்தியில எவ்வளவு இருக்குன்னு சோதனை பண்ணணும். ரெண்டாவது பாபாவுடைய நினைவு, யோகா. யோகா என்ற பாடத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கின்றது சோதனை செய். மூன்றாவது, எனக்குள் அனைத்து சக்திகளினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு? எல்லா சக்திகளும் உள்ளது, ஆனா
தேவையான நேரம் என்னால் அந்த சக்திகளை பிரயோகப்படுத்த முடிகின்றதா? எந்த நேரம் எந்த சக்தி தேவைப்படுகின்றது என்று கண்டறிந்து அது தேவையானவற்றை உபயோகப்படுத்தி காரியத்தில் வெற்றி அடைகின்றேனா? சக்திகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா? சக்திகளுடைய நிலை என்ன என்பதை நாம் சோதனை செய்ய வேண்டும். 4வது, நம்முடைய குணப்பண்புகள். குணப்பண்புகள் எப்படி உள்ளது? இன்னமும் நமக்குள்ள ஏதாவது பலகீனங்கள், குறைகள், எதிர்மறை உணர்வுகள், இவைகள் நம்முடைய மனநிலையை பாதிக்கின்றதா என்று சோதனை செய்ய. குணங்களுடைய பிரதிபலிப்பு நம்முடைய கர்மத்தில் இருக்க வேண்டும். அது எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று சோதனை செய். அடுத்து, நாம் நஷ்ட மோகா நிலையை எந்த அளவிற்கு அடைந்தோம்? நஷ்ட மோகா என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரம், தேக சம்பந்தங்கள், பதார்த்தங்கள், வைபவங்கள் அனைத்திலிருந்தும் என்னுடைய பற்றானது எவ்வளவு பர்சன்டேஜ் விடுபட்டு இருக்கின்றது? நஷ்ட மோகா நிலையில் நான் எந்த அளவிற்கு இருக்கின்றேன் என்பதை நாம் சோதனை செய்ய வேண்டும். அடுத்த சோதனை, நாம் மாயையின் மீது வெற்றி அடைந்தவர்களாகவும் உலகத்தின் மீது வெற்றி அடைந்தவர்களாகவும் ஆகும்போதுதான் வெற்றி ரத்தினமாக ஆக முடியும். அப்ப நான் மாயாஜீத், ஜெகஜீத் எவ்வளோ ஆகியிருக்கேன்? மாயையினுடைய ஏமாற்றம், தோல்வி அடிக்கடி நான் அடைகிறேன் அப்படின்னா நமக்குள்ள சக்தி இருக்காது. இப்ப நடந்துட்டே இருக்கிறோம், கீழே அடிக்கடி விழுந்தோம்னா எலும்புகள்லாம் பலகீனமாயிடும் இல்லையா? எலும்புகள் உடைஞ்சிடும். அது போல ஆத்மா கூட மாயையின் மீது வெற்றிங்கிறது எந்த அளவுக்கு அடைஞ்சிருக்கிறேன் அது நம்ம சோதனைப்படும். அடுத்து, நாம நாடகத்தின் மீது, தன் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்துள்ளோம்? இதில் அநேக கேள்விகளை நாம சுயத்துக்கு நாம கேட்கும். அதாவது பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்முடைய தினச்சரியால தினமும் இரவு சார்ட் செக் பண்ணணும். சார்ட் செக் பண்றதுன்னா அர்த்தம் என்ன? நமக்கு நாம கேள்விகள் கேட்கணும். நான் எந்த அளவுக்கு இவைகளை கடைபிடிக்கின்றேன் அப்படி நமக்கு நாம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அவைகளுக்கு என்ன பதில் என்பதையும் நாம் சோதனை செய்து பிறகு அதில் மாற்றம் அடைவதற்கும் முன்னேற்றம் கொண்டு வருவதற்கு நாம் பயிற்சி செய். பார்த்தா மட்டும் பார்த்தா, ஏன்னா சோதனை பண்றோம், சோதனை பண்றதோட நிறுத்திட்டோம்னா அதுல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பயிற்சி நான் எதுவுமே செய்யல அப்படின்னா அப்போ மனநிலை பாதிக்கும், தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அதனால் சுய சோதனை செய்த பிறகு அதில் நான் என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை தெரிந்து அதை கொண்டு வருவதற்கான அபியாசத்தையும் நாம் செய்ய வேண்டும். அப்போ நாம எல்லாருமே அந்த சுய சோதனையில ஆல்ரவுண்ட் நம்பர் 1 இல்ல நம்பர் 2 பாருங்க. நம்முடைய பேப்பர் இப்போ, நம்முடைய கடைசி நேர பேப்பர் இப்போ வந்தாலும் நாம எப்படி பாஸ் ஆவோம்? பாஸ் வித் ஆனர் ஆகுமா, பாஸ் ஆகுமா, இல்ல பாஸ் ஆகுவோமாங்கிற கேள்வி வருமா? நாம செக் பண்ணோம். பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டு, இப்போ நமக்கு பரீட்சை வருது. பரீட்சை எந்த ரூபத்துல வருதுன்னா நிர்பயத்தா, பயமற்ற நிலை. அப்போ நான் அந்த பேப்பர் வரும்போது பயமற்ற நிலையில இருக்கிறேனா இல்ல பயப்படுறேனா? நான் பயப்படுறேன் அப்படின்னாலே அர்த்தம் என்ன? தேக அபிமானம். தேக அபிமானம் இருந்தது அப்படின்னா பயம் வரும். பயம் வரும்போது நாம என்ன பண்றோம்? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் எல்லாமே மறந்து போயிடுறோம். மறந்து போயிட்டு இப்ப என்ன செய்யறதுன்னு குழப்பம் அடைஞ்சிடும். அது மட்டுமல்ல, பயம் என்ற அவகுணம் இருந்தால் சத்தியத்தை சொல்வதற்கு கூட பயத்திற்கு வசப்பட்டு அசத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை சொன்னா எங்க நாம மாட்டிக்குவோமோன்னு சொல்லிட்டு அசத்தியத்தை சொல்லிடுறாங்க. அப்ப இந்த காரணத்தினால பயப்படுறது பாருங்க, தேக அபிமானம் தானே. பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த வருஷம் முக்தி வருஷம் கொண்டாடுங்கள். முக்தி வருஷம் கொண்டாடுறதுன்னா அர்த்தம் என்ன? நான் எல்லா பரீட்சை பேப்பரிலும் பாஸ் ஆகணும், ஆனாதான் நான் முக்தி அடைய முடியும்.
அப்ப தனக்குத்தானே நீங்க ரொம்ப முயற்சி பண்ணுங்க, மெஹனத் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அப்பதான் வெற்றியாளர்களா நம்ம ஆக முடியும். தூய்மை என்ற பாடம் எடுத்துக்கோங்க. தூய்மை என்ற பாடத்துல பாபா எண்ணம், அதாவது திருஷ்டி, நம்முடைய உள் உணர்வு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சம்பந்தம், தொடர்பு, நம்முடைய எண்ணங்கள் வீணானவைகளாக இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு யதார்த்தமாக இருக்கின்றது பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே கர்மாத்தீத் நிலை அடையணும், பாஸ் வித் ஆனர் ஆகணுங்கிறது தான் பாபாவுடைய ஆசை. தன்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ஃபுல் மார்க் வாங்கணும், அதுதான் பாபாவுடைய ஆசை. அப்ப நாம பாஸ் ஆகக்கூடிய ஒவ்வொருவரும் நாம முதல்ல நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் வெற்றி அடைவேன், வெற்றி அடைவேன், வெற்றி அடைவேன் நினைச்சிட்டு இருந்தா பத்தாது இல்லையா? அது செயல்ல நம்ம பயிற்சி பண்ணணும்ல. அப்ப நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, நம்ம செயல்ல அந்த தூய்மையினுடைய தாரணையை நான் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். நீங்க பயிற்சி பண்ணுங்க. சாட்சியாக இருந்து ஒவ்வொன்றையும் பார்ப்பதற்கு பழக்கத்தை கொண்டு வாங்க. நான் தான் செய்யணும், நான்கிற உணர்வை கொண்டு வராதீங்க. எதுதான் நடக்குதோ அதை சாட்சியா இருந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எப்படி பிரம்மா பாபா இருந்தார், நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொருவரையும் எப்படி பாபா பார்த்தாரு, சாட்சியா பார்த்ததுனாலதான் பாபாவுக்கு வெறுப்போ கோபமோ வரல, மனநிலை மாற்றத்திற்கு வரல. அப்போ நாம ஃபாலோ ஃபாதர் பண்ணணும். இந்த நாடகத்தின் மீது உறுதியான நம்பிக்கை வேணும் நமக்கு. இந்த நாடகத்துல எது நடக்குதோ அது நல்லது, எது நடந்துட்டு இருக்கோ அது ரொம்ப நல்லது, எது நடக்க இருக்கோ அது ரொம்பவே நல்லது. இது நம்ம ஆழ் மனசுல உள் உணர்வுல பதிய வச்சுக்கணும். இது மற்றவங்களுக்காக இல்ல, மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக இல்ல, நாம அந்த நிலையில இருக்கணும். எப்படி ஒரு விளையாட்டு வீரன் விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னா பால் தாக்கிட்ட வருதுங்கும் போது அந்த பாலை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா அந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க அது ஒரு மஜாவா தானே பார்த்துட்டு இருப்பாங்க. அது போல நாம இந்த நாடகத்தை சாட்சியாக இருந்து பார்க்க பழகணும். அப்பதான் நமக்கு வெறுப்பு, பொறாமை இவைகள்லாம் வராது. அதுக்கு பதிலா பிறரை பார்க்கும்போது கருணை உணர்வு வரும், தயை வரும், பிறர் மீது சுப பாவனை வரும். அததான் நம்ம மற்ற இன்னொரு சப்தத்துல என்ன சொல்றோம்னா சுப ஆசீர்வாதங்கள். சுப பாவனை அப்படின்னாலே மற்றவர்களுக்கு நாம நல்ல எண்ணங்கள், சுப ஆசீர்வாதங்களை நம்ம கொடுக்கணும். சிலர் நிறைய பாயிண்ட்ஸ் கேட்குறாங்க, நிறைய படிக்கிறாங்க, ஆனா படிச்சதோ கேட்கிறதோ திரும்பி அவங்க ரிவைஸ் பண்ணல, அதை தனக்குள்ள கொண்டு வருவதற்கான பயிற்சியும் செய்யலைன்னா அதுக்கு லாபம் இல்லையே. பாபா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்கார், படிங்க, மற்றவங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடு. அப்போ கற்றுக் கொடுத்தல்னு சொல்லும் போது முதல்ல நாம ஸ்வயம் தனக்குத்தானே கற்றுக் கொடுக்க வேண்டும். நமக்கு நாமே பாபாவுடைய ஞானத்தை நாம சொல்லி கொடுக்கணும். பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார், அதை நம்ம எப்படி நடைமுறையில கொண்டு வர்றது, அதை நான் கொண்டு வரும்போது எனக்கு எது தடையாக இருக்கு, அதை வெற்றியடைய நான் என்ன செய்யணும், அப்படி நாம சுயத்திற்கு நாம படிப்பினை கற்றுக்கணும். நாம அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நம்முடைய நிலையானது மற்றவர்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கவே, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை பல தூண்டுதல்களை ஏற்படுத்தும். எப்படி பாருங்க, பால் இருக்கு, பால் எவ்வளவு தூய்மையா சுத்தமா இருக்கு, ஆனா அந்த பால்ல ஒரு சொட்டு எலும்பிச்சை பழத்தினுடைய ஜூஸ் ஊத்தணும்னா என்ன ஆயிடும், அந்த பால் அப்படியே தெரிஞ்சிரும் இல்லையா? அது போலதான் நான் ஆத்மா, பவித்திர ஆத்மா, தூய்மையான ஆத்மா. ஆனா ஆத்மால ஏதாவது ஒரு துளி தோஷம் வந்துருச்சு, அவகுணம் வந்துருச்சு, பலகீனம் வந்துருச்சு, அப்ப ஆத்மா என்ன ஆயிடும், அப்பவித்திரம் ஆயிடும் இல்லையா? ஆத்மாவுடைய நிலை அப்பவித்திரம் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன ஆயிடுதுன்னா சங்க தோஷம். யாரோட தொடர்புல வரோமோ அவங்களுடைய இது பாதிச்சிரும் நமக்கு உடனே. அதனால நம்ம ஸ்வயம் ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. சங்க தோஷ்ல வரும்போது நாம நம்மளை ரொம்ப சேஃப்டியா வச்சுக்கணும். சேஃப்டியா வச்சுக்கணும்னா செய்பவர் செய்விப்பவர் பாபா,
அப்படி அந்த உணர்வானது நமக்கு பாபா மேல இருக்கணும். அப்போ யாருடைய சம்பந்த தொடர்புல வந்தாலும் அவர்களுடைய பிரபாவத்துல போய் நம்ம மாட்ட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் பரமாத்மாவினுடைய அன்பானது சுயநலமற்ற அன்பு. பாபாவுடைய அன்பு எப்படி இருக்கும்? சுயநலம் இல்லாதது. அதனாலதான் பாருங்க, பாபா நமக்கு டெய்லி முரளியில என்ன பண்றாரு? அன்பு நினைவுகள் கொடுக்குற. பாபா எப்ப அன்பு நினைவுகள் நமக்கு கொடுக்கறாருனா அப்ப நமக்கு என்ன தோணுது? இவ்வளோ அன்பு நமக்கு யார் காட்டுவா? இவ்வளோ அன்பு இந்த உலகத்துல பாபாவை தவிர நம் மீது காட்டுவதற்கு யார் இருக்கா? அப்போ இவ்வளோ அன்பு காட்டக்கூடியவர் மீது நாம பலியாகிறதுல தவறே இல்லையே. அவர் சொல்வதை கடைபிடிப்பதில் எவ்வித தவறும் இல்லையே. பாபா மேல அன்பு இருக்குன்னா பாபாவுடைய முரளி மேல அன்பு இருக்கும். முரளி மேல அன்பு இருக்குன்னா அந்த முரளி நாம ஒருபோதும் மிஸ் பண்ண மாட்டோம். பாபாவுடைய ஞானமானது தினமும் நம்முடைய புத்தியில் போனால்தான் அது தன்னுடைய வேலையை செய்துட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மால அவகுணங்கள், பழைய சுபாவ சம்ஸ்காரங்கள், அசுத்த சிந்தனைகள் இவைகள் எல்லாம் போக்குறதுக்காக தான் பாபா நமக்கு தினமும் முரளி சொல்றார். முரளியினுடைய சக்தியின் மூலம்தான் நம்முடைய புத்தியில இருக்கக்கூடிய வேண்டாத இவைகளை நீக்க முடியும். பாபா நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்கார். அதனாலதான் பாபா நம்மள என்ன பண்றாரு? என்னுடைய குழந்தைகள் என்று பாபா ரொம்ப உரிமையோட நம்மள சொல்றார். பாபா நம்மளை பார்க்கும்போது நம்முடைய அவகுணங்களையோ நம்முடைய பலகீனங்களையோ எதையுமே பாபா பார்க்கறது இல்ல. நம்மள அவருடைய குழந்தைகளை மட்டும்தான் பார்க்கிற. பாபா நம்முடைய விசேஷத்தை பார்க்கிற. நம்ம விசேஷத்தை பார்த்து நம்முடைய விசேஷ காரியத்தில் நம்மளை ஈடுபடுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பாபா பார்க்கிறார். நம்மள பாபா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எதிர்மறையானவற்றை நீங்கள் பார்க்காதீர்கள். எதிர்மறையான விஷயங்கள் நம்முடைய மனசு புத்தியை அசுத்தப்படுத்திவிடும். எப்படி பாருங்க, ஒரு ரோஜா இருக்கு. அந்த ரோஜாவினுடைய இடத்தில் ரோஜா வளரக்கூடிய செடி முழுமையிலும் முள்ளாதான் இருக்கு. அந்த முள் நிறைந்த அந்த செடியில அந்த அழகான ரோஜா பூக்குது இல்லையா? அப்போ இயற்கையினுடைய படைப்பு, அந்த இயற்கையினுடைய படைப்புல எவ்வளோ எதிர்மறையில் ஒரு நேர்மறை. அது போல பாபா நமக்கு எவ்வளவு பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறார். எப்பேற்பட்டோர்கள் எவ்வளவு எதிர்மறையான உணர்வுகளோடு இருந்தாலும் சரி, அவங்களுடைய சம்பந்த தொடர்பில் வந்தாலும் சரி, அவைகள் எதுவுமே நம்மை பாதிக்காத அளவிற்கு நாம் பவித்திரமாக இருக்க வேண்டும். நம்முடைய அந்த பவித்திர நிலையானது உயர்வாக இருக்கும். யாராவது தவறு செய்யறாங்க, அந்த தவறை செய்யும் போது நம்ம பார்க்கிறோம், அதுல நம்முடைய மனநிலை பாதிக்குது. நம்ம மனநிலை பாதிக்கிறது மட்டும் இல்லாம நாம அதை 4 பேர்கிட்ட போய் சொல்றோம், அவங்க மனநிலையையும் பாதிக்க செய்யும். இதுல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது. பாபா நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? கெட்டதை பார்க்காதீங்க. அப்படி உங்களுடைய மனநிலை பாதிக்குதுன்னா பாபா கிட்ட தன்னுடைய எல்லா விஷயங்கள் சார்ட் ஒப்படைக்கும் போது தன்னுடைய விஷயங்களை முழுமையா பாபா கிட்ட சொல்லி ஃப்ரீ ஆயிட்டோம். காரணம், பிறருடைய விஷயங்கள், அசத்திய விஷயங்கள், இவைகள் நம்முடைய மனதை சுமைகளாக நிறைத்துவிடும். அதனால்தான் பாபா நமக்கு சொல்றாங்க, குழந்தைகளே, நீங்க சகன் சக்தி நிறைந்தவர்களாக ஆகுங்கள். சகிப்புத்தன்மை நமக்குள் இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கோ அவ்வளோ நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். பகவானுடைய ஸ்ரீமத்தை நாம நடைமுறையில கொண்டு வரணும். ஸ்ரீமத்தை கடைபிடிக்கிறதுனாலே அர்த்தம் என்ன? எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பது. எப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும்? எல்லா பாடங்களிலும் நாம் கவனம் கொடுத்து முழுமையாக அந்த பாடத்தில் பாஸ் ஆகுவதற்கான பயிற்சியை நம்ம செய்துட்டு இருந்தோம்னாதான் நம்மால மகிழ்ச்சியா இருக்க முடியும். நான் முயற்சி பண்றேன், நிறைய விஷயங்களை நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லிட்டே இருக்கும்போது அது நம்முடைய பலகீனம். எதை நாம் செய்கின்றோமோ அதை நம்ம வர்ணனையே செய்யக்கூடாது. வர்ணனை செய்யறோம் அப்படின்னாலே அர்த்தம் என்ன? இன்னும் முழுசா நம்ம அதை கடைபிடிக்கலன்னு அர்த்தம். பாபாவை நம்ம முன்னாடி நிறுத்தணும். பிரம்மா பாபா எப்படி தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் பாபா சொல்லலையே, நான் இப்படி செய்தேன், நான் அப்படி செய்தேன், பாபா சொல்லல. ஆனா நாம பாபாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
பாபாவுக்கு எண்ணங்கள்ல கூட வீணானது இல்லை. அப்போ நாம பாபாவுடைய குழந்தைகள் ஒவ்வொருவரும் சுவாச சுவாசம் பாபா 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 கொடுத்த பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சேமிக்க வேண்டும், வீணாக்க கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாக இருக்கு, சுத்த எண்ணங்களாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆல்ரவுண்ட் பாஸ் ஆக முடியும். ஏன்னா பாபா விரும்புறது என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் எனக்கு சமமாகணும், எனக்கு சமமாகணுங்கிறது தான். அப்போ நாம சமம் ஆகுறதுனா பாபாவை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். நாம பாபாவுக்கு கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாபாவுடைய கட்டளைப்படி நடக்கிறோம் அவ்வளோக்கு அவ்வளோ பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைஞ்சிட்டே இருக்கும். நம்மள பாபா சூக்ஷ்மமான ஆசீர்வாதங்களின் மூலம்தான் பாலனையே செய்துட்டு இருக்கார். நம்ம பாபா கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பாபா எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, எனக்கு நீங்க சக்தி கொடுங்க, நம்ம கேட்க வேண்டியது இல்லை. நாம பாபாவுடைய சூக்ஷ்ம ஆசீர்வாதங்கள்னால வளர்ந்துட்டு இருக்கிறோம். பாபா நமக்கு நிறைச்சிட்டார், நமக்கு கொடுத்துட்டார். நாம இப்ப அதை என்ன பண்ணணும்? அனுபவம் பண்ணணும். பாபா நமக்கு ஒற்றுமையாக இருப்பதற்கான பாடத்தை பாபா பக்கா பண்ணியிருக்கார். ஏன்னா நம்முடைய ஒற்றுமை தான் உலக மாற்றத்திற்கு ஆதாரம். ஏன்னா உலகத்தினுடைய மாற்றத்திற்கிட்ட நாம எல்லாருமே செய்து காட்டக்கூடியது என்னன்னா நம்முடைய ஒற்றுமை. நம்முடைய ஒற்றுமை தான் நம்முடைய சுய தர்மமே. பாபா எல்லாரையுமே ஒற்றுமையா அன்பா இருப்பதற்காக தானே பாடம் கத்து கொடுக்கிறார் பாபா. இங்க நம்ம முயற்சி செய்யறதே எதுக்காக? ஆத்மா நம்முடைய பரிவாரம், சகோதரா சகோதரிகள், ஈஸ்வரிய பரிவாரத்தோடு ஒற்றுமையோடு இருப்பதற்காக தான் நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் இணைந்தால்தான் புது உலக காரியத்தை செய்ய முடியும். அப்போ நாம் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு பிறருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க? மரியாதை கொடுப்பாங்க. ஸோ மரியாதை யாசிப்பதுக்கு விஷயமே இல்லை. நாம ஒரு குழுவில் இருக்கிறோம். குழுவில் ஒற்றுமை கொண்டு வருவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் அன்பு மரியாதை செலுத்துவது மிக மிக அவசியம். இரண்டாவது, பிறருடைய விசேஷ குணங்களை நாம் பார்த்து அந்த விசேஷ குணங்களுடைய மகிமையை நாம் பாட வேண்டும். மற்றவர்களுக்கு அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய விசேஷ தன்மையின் மகிமை பாடும். நாம பிறருக்கு புகழ் பாடுறோம், நீங்க ரொம்ப நல்லா செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆத்மாவுடைய மனசு சந்தோஷத்துல தனக்கு இருக்கக்கூடிய தவறையும் அது மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணும்? முயற்சிப்போம். அப்போ நம்முடைய சேவா இன்னும் விஸ்தாரமாகும். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தருமே பாபா கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய பொறுப்பு, சுய மாற்றம் என்ற பொறுப்பு பாபா கொடுத்திருக்கார். அதை செய்வது நம்ம ஒவ்வொருவருக்கும் கடமை, அவசியம். அதனால் நாம் சுய சோதனை செய்து சுய மாற்றத்தை அடைந்து பாபாவுக்கு முன்னாடி நாம காட்டணும். நாம பாபாவுக்கு சமமானவர்கள். பாபா மேல அன்பு இருக்குன்னா பாபாவுக்கு சமமாக நம்ம ஆகி காட்டணும். ஆகி காட்டக்கூடிய முயற்சியை ஒவ்வொருத்தருமே செய்யணும். ஓம் சாந்தி.